விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்து நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமுலாகிறதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதை அடுத்து இன்று முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கும் தொகுதி மட்டுமல்லாமல் தேர்தல் நடத்தை விதிகள் விழுப்புரம் மாவட்டம் முழுவதற்குமாக அமலுக்கு வந்திருப்பதாகவும், இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்திற்கு புதிய திட்டங்களை அரசு அமல்படுத்தக்கூடாது எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்திற்கு பழைய திட்டங்களை செயல்படுத்த அரசிற்கு எந்த தடையும் இல்லை என தெரிவித்துள்ள அவர், 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் ரொக்கமாக கொண்டு சென்றால் ஆவணம் வைத்திருக்க வேண்டும் எனவும், இடைத்தேர்தல் துணை ராணுவம் பாதுகாப்பிற்காக தமிழகம் வந்திருப்பதாகவும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட EVM இயந்திரம் இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதை அடுத்து நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி நந்தினி.